அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை மாமா. மூச்சு விடுறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாமா. நீங்க வாங்க மாமா. எனக்கு என்ன பண்றதுன்னே புரியல மாமா. எனக்கு எதுக்கு போன் பண்ற? நான் என்ன டாக்டரா? ஹாஸ்பிட்டல் தான் இருக்காங்க. இல்ல மாமா, நீங்க வந்தா மாமா எங்களுக்கு தெம்பா இருக்கும். எங்களுக்கு உங்களை விட்டா வேற யார் மாமா இருக்கா? அத உன் உருப்படாத அண்ணங்கிட்ட கேளு. மாமா யாருங்க போன்ல? ஹாஸ்பிட்டல்ல இருந்து அர்ச்சனா. என்னவா? ஒண்ணுமில்லம்மா, அவங்க அம்மாக்கு ஏதோ மூச்சு விட முடியலையா, ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்காங்க. என்னங்க எவ்வளவு சீரியஸான மேட்டர் இவ்வளவு சாதாரணமா சொல்றீங்க? எனக்கு தெரியுமா எது நிஜம் எது பொய்ன்னு. ஆஸ்பத்திரியில இருக்கிறேன்னு பொய்யா சொல்லுவாங்க? அவங்க என்ன வேணா சொல்லுவாங்க. அவ பையன் தினேஷ் என்கிட்ட வந்து காலில் விழாத குறையா மன்னிப்பு கேட்டான். அப்பவே திட்டி அனுப்பிச்சேன், இந்த டிராமாலாம் என்கிட்ட வச்சுக்காது. அந்த டிராமா முடிஞ்சு அடுத்த டிராமா ஆரம்பிச்சிருக்காங்க. குடும்பமே ஏமாத்து குடும்பம், இதுக்கு போய் பதறிக்கிட்டு இருக்காங்க. அத்தை, உங்க தவிப்பு எனக்கு புரியுது. மாமா கோவத்தை மாத்த இது நேரம் இல்ல. அவர் போகிறதும் போகாததும் அவரோட இஷ்டம். உங்க நாத்தனார் அவங்க ஹாஸ்பிட்டல் இருக்காங்கன்னு தெரிஞ்சும் போகாம இருந்தா நல்லா இருக்காது அத்தை. அந்த படிப்பாவத்துக்கு நீங்க ஆளாக கூடாது. இந்த நேரம் பார்த்து மதனும் அபிராமியும் வீட்டுல இல்லையே. அவங்க வரப்போ வரட்டும் அத்தை. இப்ப நீங்க போகாம இருந்தா காலம் புற ஒரு சொல்ல ஆயிடும். மாமா திட்டுவாருன்னு பாக்காதீங்க. எப்பவும் திட்டுறதுதான், இன்னும் சேர்த்து திட்டுவாரு. வாங்கிக்கலாம். வேணும்னா என் மேல படிய போட்டுருங்களேன், நானும் வரேன். போலாம் அத்தை. பாவம் அந்த அர்ச்சனா, அவளுக்காகவாவது போகணும். வாங்க அத்தை. ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ், இங்க கற்பகம்னு ஒரு பேஷண்ட் ஐசியூல இருக்காங்க. ரைட் சைடு போங்க. அத்தை, இல்ல ஒண்ணும் இருக்காது, நீங்க பயப்படாதீங்க. அத்தை, நீங்க தான் உங்களுக்கு தைரியம் சொல்லணும். அழாதீங்க அத்தை, வாங்க. அர்ச்சனா, அத்தை அழாதம்மா, அழாத, தைரியமா இரு. அம்மா பாருங்க அத்தை. இல்ல இல்ல, அம்மா இப்படி இருக்கும்போது என்னால எப்படியா அழாம இருக்க முடியும்? கிட்ட போய் நின்னு கூட பார்க்க முடியல. கண்ணாடி வழியா தான் பார்க்கவே முடியுது. பாருங்கக்கா. அத்தை, அம்மா பாத்தீங்கல்ல, நான் பண்ணது தப்பாவே இருக்கட்டும், ஆனா அதுக்கு அம்மாவுக்கு என்ன சம்பந்தம்? நான் எவ்வளவு கெஞ்சியும் மாமா வந்து அம்மா பார்க்கவே இல்ல. ஐயோ, இப்ப மாமா வர்றது முக்கியம் இல்லைங்க. டாக்டர் என்ன சொன்னாரு? காலையில ஐசியூக்கு மாத்தினதுல இருந்து நான் இன்னும் டாக்டரை பார்க்கல. முதல்ல டாக்டரை போய் பார்க்கலாம், வாங்க. நீங்க போய் அவங்கள அட்டெண்ட் பண்ணுங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம்மா. நான் மிஸ்ஸஸ் ஆர்கே. தெரியுமா, சொல்லுங்க. கற்பகமாவுக்கு இப்ப எப்படி இருக்கு? பிராங்கா சொல்லணும்னா அவங்க நிலைமை இன்னும் சீரியஸ் தான். ஏதோ மெடிக்கல் லைன்ல தான் அவங்க மூச்சே போய்கிட்டு இருக்கு. எங்க ட்ரீட்மெண்ட்லயும் இம்ப்ரூவ் ஆகலனா அவங்க மனசுல ஏதோ ஒன்று பாதிச்சிருக்கு. அதுதான் அவங்க ஹெல்த்தே இம்ப்ரூவ் ஆகாம தடுக்குது. அது என்னன்னு கண்டுபிடிச்சு அதை மட்டும் சரி பண்ணிட்டீங்கன்னா அவங்க ஹெல்த் பாதி குணமாயிடும். மிச்சத்தை நாங்க பாத்துக்கிறோம். இன்ஃபேக்ட் மெடிசனால குணமான ஸ்டேஜ் எல்லாம் அவங்க தாண்டிட்டாங்க. தயவு செஞ்சு எப்படியாவது எங்க அம்மா காப்பாத்துங்க அத்தை. எனக்கு கல்யாணம் முக்கியம் இல்ல, எங்க அம்மா தான் எனக்கு முக்கியம். அத்தை ப்ளீஸ் அத்தை, எப்படியாவது காப்பாத்துங்க. மாமா வந்து ஒரு முறை பார்த்தா கூட அம்மா முழிச்சிருவாங்க. நான் ஒரு முட்டாள். எங்க அம்மாவோட அருமை எனக்கு இப்பதான் தெரிஞ்சிருக்கு.
அத்தை நான் ஒண்ணு சொல்றேன், எங்க அம்மாவுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு, நானும் என் தங்கச்சி உயிரோட இருக்க மாட்டோம். ஐயோ என்ன தினேஷ் இது பாரு, உன்னால அர்ச்சனா வாழ்ந்துட்டு இருக்கா. என்ன நாங்களே உன்னை அப்படியே விட்டுருவோம் நினைச்சிட்டு இருக்கியா? இது பாரு, தைரியமா இருக்கணும், புரியுதா? கடவுள் இருக்காரு, நீங்க கவலைப்படாதீங்க. இல்ல அத்தை, கடவுள் எங்களை கைவிட்டுட்டார். இப்ப அம்மா உயிர் மாமா கையில தான் இருக்கு. அம்மா உயிர் மாமா கையில தான் இருக்கு. இப்ப அம்மா உயிர் மாமா கையில தான் இருக்கு. சத்தியமா என்ன மாமாலாம் வாடி இருக்கு? பெரிய ஏதாவது சொன்னாரா? அவர் ஒன்னும் சொல்லல. இந்த வீட்டு பெரிய மருமக ஏதாவது? நீங்க வேற, என் மேல அவங்க எவ்வளவு பாசமா இருக்காங்க. ஏன் உங்களுக்கு மட்டும் அவங்க மேல இப்படி ஒரு பார்வை இருக்கும் தெரியல. அந்த அம்மாவை விடுங்கம்மா. கத்திரிக்காய் முத்துனா கடத்தரவுக்கு வந்துதானே ஆகணும். நீங்க ஏன் இப்படி இருக்கீங்க சொல்லுங்கம்மா. நானும் அத்தையும் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். தினேஷோட அம்மாவை பார்த்தோம். எப்படி இருக்காங்க? அவங்கள பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு. தான் அண்ணன் பொண்ணு மருமகளா வரப்போறத நினைச்சு நிறைய ஆசையை வளர்த்துட்டு இருக்காங்க. அது சகஜம்தான். அதெல்லாம் இல்லைன்னு மாமா முகத்துல அடிச்ச மாதிரி சொன்னதும் அவங்க ஆடி போயிருக்காங்க. அவங்கள நினைச்சா எனக்கு பயமா இருக்கு. மாமா கிட்ட எப்படி சொல்றதுன்னு புரியல. அவர் தங்கச்சியை பார்த்துட்டாருன்னா போதும், புரிஞ்சுக்குவாரு. ஆனா அத்தை சொல்லியே கேட்கல. இதுல நான் சொன்னா நிச்சயமா எடுப்படாது. நான் சொன்னேங்கிறதுக்காகவே போகாம விட்டுருவாரு. என்ன பண்றதுன்னே தெரியல. நானும் தான் அந்த அம்மாவை ஆஸ்பத்திரியில் பார்த்தேன். எல்லாம் அந்த தினேஷ் பண்ண கைங்கரியம் தான். என்ன பண்றது? பாவம், அவன் பேயறிஞ்ச மாதிரி இருக்கான். சின்ன பையன் மாதிரி அழறான். எனக்கு கல்யாணம் கூட தேவையில்லை, எங்க அம்மா பொழைச்சா போதும்னு சொல்றான். நாம அதுக்காகவாவது மாமாவை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி அவர் தங்கச்சியை பார்க்க வைக்கணும். இல்லைன்னா சொந்த தங்கச்சி இறந்து போனதுக்கு தான் அண்ணனே காரணம்னு காலாகாலத்துக்கு மாமா மேல பழி வந்துடும். அந்த கவலை தான் எனக்கு. என்ன பாக்குறீங்க? மாமனார் மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்கிற மருமகளை எங்க பெரிய புரிஞ்சுக்கலையே தான் ரொம்ப வேதனைப்படுறேன். இப்ப அது முக்கியம் இல்ல. மாமா ஹாஸ்பிட்டலுக்கு போய் அவர் தங்கச்சியை பார்க்கணும். அதுக்கு என்ன வழி? ஒரே வழிதாமா இருக்கு. எந்த பொண்ணு தினேஷ் மேல பழி போட்டாளோ அவளே பெரிய ஆட்ட வந்து தன்னை தினேஷ் மிரட்டினானே தவிர வேற தப்பு தண்டா எதுவுமே நடக்கல, ஆசைப்பட்ட குத்தத்தை தவிர வேற ஒரு தப்பு நடக்கல, நான் அவனால பாதிக்கப்படல அப்படின்னு சொன்னா போதும், பெரிய மாறிடுவார். அவர் மனசு எனக்கு நல்லா தெரியுமா. அந்த பொண்ணோட அட்ரஸை நான் கண்டுபிடிக்கிறேன். ஆனா அவளை போய் பார்த்து யார் பேசுறது? அவ கோபத்தை யார் ஆத்துறது? இதுக்கு ஏன் யாரையோ தேடணும்? நானே போறேன், நிலைமையை எடுத்து சொல்றேன். அவ கால்ல விழுந்தாவது மாமா கிட்ட பேச வைக்கிறேன். இந்த குடும்பத்துல அமங்கலமா எதுவும் நடந்துடக்கூடாது. அதுக்கு நான் என்ன வேணாலும் பண்ண தயாரா இருக்கேன். மாமா போய் அவங்கள பார்த்துட்டா அவங்க உயிர் பழிச்சிருவாங்க. அது போதும். அப்படியே செய்யலாமா? நான் போய் அந்த பொண்ணோட அட்ரஸ் பிடிக்கிறேன். அர்ஜுன்ட்டையும் இதை பத்தி ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அந்த தம்பி உங்க கூட கூட்டிட்டு போங்கம்மா, உங்களுக்கு துணையா இருக்கும்ல. சரிங்க, எப்படியோ நாம நினைச்ச நல்ல காரியம் நடக்கணும். சீதா, மூச்சு வாங்குதுமா. சுடுதண்ணி வச்சு எடுத்துட்டு வரட்டாப்பா? வேணாம்மா, தண்ணி குடிச்சா சளியா வருது, அதனாலே மூச்சு விட முடியலம்மா. இப்படி என்னையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு
மற்றவங்களையும் கஷ்டப்படுறதை விட ஒரேடியா போய் சேர்ந்தல போல இருக்குமா? அப்பா இப்படி எல்லாம் பேசாதீங்கப்பா. நீங்க உயிரோட இருக்கணும் தானே நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன். எனக்கும் தம்பிக்கும் நீங்க துணையா இருந்தாலே போதும்பா. பெத்த பிள்ளைங்களுக்கே பாரமா இருக்கேனே, நான் என்ன பாவம் செஞ்சிடும்? வருத்தப்படாதீங்கப்பா, உங்க நோயெல்லாம் சீக்கிரம் குணமாயிட போகுது. ஹைதராபாத்ல மீனுக்குள்ள மருந்து வச்சு நாட்டு வைத்தியம் செய்யறாங்களாம். ஏழைங்களுக்கு மருந்து கூட பக்கத்துல கிடைக்காது போல இருக்குமா? அப்பா மருந்து கிடைக்குதுன்னு சந்தோஷப்படுங்கப்பா. டாக்டர் பேரு அட்ரஸ் எல்லாம் வாங்கிட்டேன். நீங்களும் நானும் ஹைதராபாத் போறதுக்கு ட்ரெயின் டிக்கெட் கூட வாங்கிட்டப்பா. என்னம்மா நீ இது வரைக்கும் என்கிட்ட எதுவுமே சொல்லலையம்மா? உங்ககிட்ட சொல்லியிருந்தா எதுக்கு செலவு வேண்டான்னு சொல்லிருப்பீங்க. இப்போ அதை தாம்மா சொல்றேன். உனக்கு ஏற்கனவே 1008 பிரச்சனை, தேவையான குடும்ப செலவுக்கு பணம் பத்தல. இந்த செலவு தேவைதானா? நிச்சயமா தேவைப்பா. சாப்பாடு இல்லனா கூட விரதம்னு சொல்லிக்கலாம். ஆனா மருந்து இல்லனா உங்க நோய் எப்படி தீரும்? இல்லம்மா, நான் போனாதாம்மா உனக்கு நிம்மதி. அப்பா இன்னொரு தடவை இந்த மாதிரிலாம் பேசுனீங்க அப்புறம் நான் உங்க கூட பேசவே மாட்டேன். இந்த மாதிரிலாம் தயவு செஞ்சு பேசாதீங்கப்பா. காசு பணம் எப்ப வேணா சம்பாரிச்சுக்கலாம்ப்பா. ஆனா உங்க உயிரை நான் கண்டிப்பா காப்பாத்துவேன்ப்பா. நானும் நீங்களும் நாளைக்கே போறோம். நீங்க போய் தூங்குங்கப்பா. இல்லம்மா சீதா, சீதா நீ போய் தூங்குமா, நான் அப்புறமா வந்து படுக்கிறேன். ஐயோ, என்னங்க இந்த வேலையெல்லாம் நீங்க பண்ணிக்கிட்டு கொடுங்க அப்படி. ஏன் நான் பண்ணக்கூடாதா? மிலிட்டரிக்காரனுக்கு அயன் பண்ண தெரியாதா? சரி சரி ஒத்துக்கிறேன், இப்படி வாங்க. உன்னை பார்த்தேன், துணியெல்லாம் வர நிறைய இருந்துச்சு. சரி நீ எங்கேயோ வெளில போயிருக்கேன்னு நானே தேய்க்க ஆரம்பிச்சிட்டேன். இல்ல, ராஜண்ணன் கிட்ட தோட்டத்துல பேசிட்டு இருந்தேன். நானும் உங்க அம்மாவும் ஹாஸ்பிட்டலுக்கு போனது, தினேஷ் அம்மாவோட உடம்பு நிலைமை இத பத்தி எல்லாம் பேசிட்டு இருந்தேன். உங்க அத்தை நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. அவங்களுக்கு மருந்து மாத்திரையை விட அவங்க அண்ணன் குரலை கேட்டா போதும், உடனே எந்திரிச்சிருவாங்க. பாவம் தினேஷ் சின்ன குழந்தை மாதிரி அழறான். அழட்டும், நல்லா அழட்டும். எல்லாத்துக்கும் காரணம் அவன் தானே. அந்த சீதா பொண்ணு பாவம், அவனை சும்மா விடக்கூடாது. என்னங்க நீங்களே சாபம் விட்டுருவீங்க போல இருக்கேன். ராஜு அண்ணன் கிட்ட சீதா அட்ரஸ் வாங்கிட்டு வர சொல்லிருக்கேன். வாங்கிட்டு வந்து நானே நேரா போய் சீதா கிட்ட பேசி அவளை சமாதானப்படுத்த போறேன். இப்படி ஒரு உயிர் உன்னால போக போகுதுன்னு சொல்லி கெஞ்ச போறேன். எந்த பொண்ணும் இன்னொரு பொண்ணுக்கு மனசு இறங்குவா, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. உனக்கு என்ன பைத்தியமா சாந்தி? நீ எதுக்கு சீதா போய் பார்க்கணும்? பாதிக்கப்பட்டவ அவ. உன்னால அவளை கன்வின்ஸ் பண்ண முடியுமா? அது மட்டும் இல்ல, நீ யாருக்காக பறிஞ்சு பேச போற தெரியுமா? வீடு தேடி தினேஷ்காக சப்போர்ட் பண்ண போய் உன்னை அவமானப்படுத்தினாங்களே என் அத்தை, அவங்களுக்காக உன்னை ஏன் நீ டிகிரேட் பண்ணிக்கிற? உன்னை ஒரு மனுஷா கூட நினைக்காதவங்களை பத்தி நீ ஏன் கவலைப்படுற? என்ன சாந்தி பாக்குற? ஷாம் நல்லவன், அவனுக்கு அனிதாவை கட்டி வைக்கலான்னு பேச ஆரம்பிச்சோல நீதான். இப்ப போய் தினேஷுக்கு ஆதரவா காரியங்கள்லாம் பண்ண ஆரம்பிச்சா எப்படி? எந்த வகையில தினேஷுக்கு ஆதரவு காட்டுற? எல்லாம் புரிஞ்சுதான் பண்றியா? எல்லாத்துக்கும் மேல என் அத்தை ஒரு நன்றி கேட்டவங்க, அவங்களுக்கு உன் அருமை எங்க புரிய போகுது? இத பாருங்க, நம்மள வெறுக்கிறவங்களையும் நம்ம நேசிக்கணும், நம்மள நேசிக்கிறவங்கள தான் நம்ம மதிக்கணும்னு சொன்னா அது நல்லது இல்லைங்க. அதுவும் நீங்க பேசக்கூடாது. அனிதாவுக்கு யார் கூட கல்யாணம், ஷாமா தினேஷா, அதெல்லாம் ரெண்டா பட்சம்தான். யார் கூட யாருக்குன்னு கடவுள் முடிச்சு போட்டிருப்பாரோ அது கடவுள் பார்த்துப்பாரு. இப்ப நமக்கு வேண்டியது உங்க அத்தையோட உயிர். எந்த உயிர் போறதுக்கும் நாம காரணமா இருக்க கூடாது. ஒரு உயிரை காப்பாத்துறதா முக்கியம்.
ஒரு உயிர் முக்கியம் இல்லைங்க. உயிர் முக்கியம் இல்ல. ஒரு உயிர் முக்கியம். ஒரு உயிரை காப்பாற்றுறது முக்கியம். என்னங்க என்னாச்சு? என்னாச்சுங்க? ஒண்ணு இல்ல சாந்தி, உயிரை காப்பாத்துறது தான் முக்கியம். ஆமா, உயிர் தான் முக்கியம். நீ சீதா போய் பாரு. அத்தை பொழிக்கிறதுக்கு என்னெல்லாம் வழி இருக்கோ அதெல்லாம் போய் செய். ஏன்னா உயிர் தான் ரொம்ப முக்கியம். என்னங்க? சீதாவை போய் பார்த்து பேசிட்டு வரலான்னு இருக்கேன். அர்ஜுனும் வராரு. அவரை துணைக்கு கூட்டிட்டு போலான்னு இருக்கேன். அவருக்கு சீதா வீடு தெரியும். இதை உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு. நான் தான் உங்ககிட்ட நேத்தே சொல்லிட்டேன்ல, ஒரு உயிரை காப்பாத்துறது முக்கியம்தான். அதுக்காக நீ என்ன வேணாலும் பண்ணு. வரட்டுமா? சரி. இந்த விஷயத்த அன்னிக்கிட்ட சொல்லிட்டியா? இன்னும் இல்லைங்க, இனிமேதான் சொல்லணும். முதல்ல அன்னிக்கிட்ட சொல்லு. எதுவா இருந்தாலும் அவங்க கிட்ட சொல்றதா முறை. அவங்க நம்மளை தப்பா நினைச்சிடக்கூடாது இல்ல. ஏன்னா நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிற முதல் ஆளே அவங்க தான். நீ என்ன பண்ற, முதல்ல இந்த விஷயத்தை போய் அன்னிக்கிட்ட சொல்லு. நான் போய் அபிராமி அக்கா கிட்ட சொல்றேன். அவங்களும் சீதா கிட்ட பேசுறதுக்கு ஏதாவது யோசனை சொல்லுவாங்க. வெரி குட், இதுதான் புத்திசாலித்தனம். வரட்டுமா? அபிராமி அக்கா. அக்கா, என்னம்மா? ஏதாவது முக்கியமான வேலை இருக்கா? இல்ல, சொல்லு. ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நீயே முக்கியமான விஷயம் சொன்னா அது உண்மையிலேயே முக்கியமா தான் இருக்கும். வேலையெல்லாம் அப்புறம் பாத்துக்கிறேன், என்னன்னு சொல்லு. அக்கா, அனிதா தினேஷை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டா. அவரும் தங்கச்சி உறவே வேணான்னு உதறிட்டு வந்துட்டாரு. ஆமா, ஆனா அவ வேண்டான்னு சொல்றதுக்கு காரணம் அந்த சீதா தானே? ஆமா. அந்த சீதா சொல்ற கம்ப்ளைண்டே தினேஷ் என்ன மிரட்டுறான், என்கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்றான், இதானே? ஆமாமா. ஆனா அவகிட்ட தினேஷ் தப்பா எதுவும் நடக்கலையே. ஆமா. இந்த ஒரு விஷயத்த மட்டும் சீதா மாமா கிட்ட நேரடியா வந்து சொன்னா மாமா மனசு மாறிடுவாரு. மாமா மனசு மாறி தங்கச்சியை போய் பாப்பாரு. ஹாஸ்பிட்டல்ல உயிருக்கு போராடிட்டு இருக்கிறவங்க பொழைச்சுக்குவாங்க. ஆனா தினேஷ் மாப்பிள்ளை ஆடுவான், என் தம்பி ஷாம் மறுபடியும் ஏமாறுவான். இவ போகக்கூடாது.